ஒன்று நாங்கள் வந்து கமிஷனே வாங்க மாட்டோம், எங்களுக்கு ரேட்டை கம்மியாக கொடுங்கன்னு சொன்னதுனால, இல்லை நாங்கள் பழைய ரேட்டுக்கு தான் தருவோம்னு சொல்லி தனியார் நிறுவனங்கள் மின்சாரத்தை வழங்குவதில் தடை ஏற்பட்டுருக்கலாம். இல்லை ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த கமிஷனை விட அதிகமாக கேட்டதுனால, ஐயோ அவங்களாம் பரவாயில்ல, நீ என்ன எவ்வளோ கேட்குற அப்படின்னு சொல்லியும் தராமல் வந்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இருக்கு. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு மின் தட்டுப்பாடு ஏற்படுது, மின் தடை ஏற்படுது, தொடர்ச்சியான மின்வெட்டு இருக்கு. சென்னையில் இல்லை ஸ்ரீபெரும்புதூரில் இல்லை காஞ்சிபுரத்தில் இல்லை செங்கல்பட்டில் இல்லை பல்வேறு மாவட்டங்களில் கூடிய ஒரு தொழிற்சாலையில் கூட எங்களுக்கு மின்வெட்டுங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா எல்லா தொழிற்சாலையும் மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களா? சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலமாக, காற்றாலை மூலமாக, இல்லை நீர் மின் நிலையம் மூலமாக, இல்லை அனல் மின் நிலையம் மூலமாக அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களா? அவங்க மின் தேவையை அவங்களே போக்கிக்கிறாங்களா? அப்படிதான் இருக்கா? தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக எந்த தொழிற்சாலையும் மின்சாரம் வாங்கவே இல்லையா? ஏன் ஒரு தொழிற்சாலை கூட மின்வெட்டு ஏற்படல? மின்வெட்டின் காரணமாக இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி முடங்கியது. மின்வெட்டின் காரணமாக இந்த தொழிற்சாலை இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டது. மின்வெட்டின் காரணமாக ஊழியர்கள் அவதிப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை காணுமப்பா. அப்ப தொழிற்சாலைக்கு நடக்காத மின்வெட்டு மக்களுக்கு நடக்குதுன்னா இது முழுக்க முழுக்க தாவேக அரசினுடைய நிர்வாக இயலாமை, கையாளாகாத தன்மை, தாவேக அரசினுடைய ஆளுமை தன்மையற்ற செயலால் மட்டும்தான் இந்த மின்வெட்டு. இதுக்கு திமுக காரணம், திமுக கூடிய ஊழியர்கள் காரணம், திமுகவுக்கு சால்ரா அடிக்கக்கூடிய ஊழியர்கள் காரணம், இல்லை திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு கூட்டு சேர்க்கக்கூடிய அதிகாரிகள் காரணம், இல்லை வந்து தனியார் முதலாளிகள்கிட்ட வாங்கக்கூடிய மின்சார கொள்முதலில் ஏற்பட்ட பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், திமுக ஊழியர்களே பண்றாங்க அப்படின்னா நீ அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?